எங்க பேரை சொல்லாத உங்களை அங்க சும்மா விட மாட்டோம். பால் குடத்தை புடுங்கினா பால் அருந்தினா குடத்தை கீழே போட்டு உடைச்சா. பொம்பளைக்கு கோபம் வந்தா சட்டியும் படி தானே உடைப்பா. சட்டியும் படி தான் உடைக்க முடியும். ஆம்பளையாலே அடிக்க முடியும். அடிப்போமே. யார் சொன்னா? வேட்டி துணிமணி சோப்பு போடும்போது டான் டாப்னு அடிச்சு வெளுக்கல நாங்க. ஆமா, வேட்டி கிளிய மடி இதுதான் அடின்னு நாங்க நினைச்சுக்கிட வேண்டியது. உங்களை அடிக்க முடியாது. வேட்டி எல்லாம் அடிச்சுக்கிடலாம். உங்களை அடிச்சா உடம்பு கிளியாது. வேட்டி அடிச்சா தான் கிளியும். ஆமா, இதான் நம்ம புடிச்சா வைக்க வேண்டியது. போங்கல ரோட்ல கிறுக்கனா போங்கல. கிளிகளை கிழிச்சிட்டு கிழிச்ச வேட்டி யாரு கிழிச்சா என் பொண்டாட்டி கிழிச்சேன்னு சொல்லணும்ல. தூக்கிறதாளா? காத்த பிடிச்சி மேல தூக்கிறதா? சங்க பிடிச்சே தூக்கிறதாளா? என் வீட்டுல எல்லாம் அடி தாங்க மாட்டாம தான் வெளிலுக்கு வந்துருவேன். கரெக்டா பாப்பாளுவா ஏசுவாளுவா எங்களை அப்படி போய் பேசுதியான்னு அதெல்லாம் பேச உள்ளதான் நாங்க சொல்லலாம். பொய்யான்னு சொல்லலாம். அடி பொறுக்க மாட்டோம். வில்லுக்கு பேருக்கிற நம்ம போக வேண்டாம்னு வீட்டுக்குள்ள போட்டு அடைக்க போறோம். இவர் தான் அடிபடுதாரோ? சாவா, அப்படிக்குள்ள பிள்ளை எல்லாம் இல்ல. யார் சொன்னா? பைத்தியார பிள்ளை எல்லாம். பைத்தியார பிள்ளை நீங்க சொல்ல வேண்டியதான். என்ன வேணுமோ? வேணுமாண்ணே? நான் போயிட்டு ஊக்கு மட்டும் வேணுமா துட்டோட வேணுமா? ஊக்கு ஊக்கு. சரி, ஊக்கு ஊக்கு. அப்படி அக்கா தங்கையர்கள் 8 பேரும் கோபம் கொண்டு பால் குடத்தை புடுங்கினா பாலை அருந்தினா குடத்தை கீழே போட்டு உடைத்தா வாவிலம்பே பக்தர்கள் களத்திலே மாலையா போட்டு பெரம்பை எடுத்தா செவிட்ல ஓங்கி ஒரு அடி. போங்கடா, நான் அடிச்ச முன்ன உங்க பித்தங்கிட்ட போய் சொல்லுங்கடா. நான் அடித்த அடியது பொறுக்காமல் அட்டதுக்கு பாலர் வாரார்கள், அட்டதுக்கு பாலர் வாரார்கள். அட்டதுக்கு பாலர்கள் கைலாசம் ஓடி வந்து கடவுளுடைய இடம் மதியிலே ஆண்டவனே பகவானே அந்த முப்புறங்கோட்டைக்குள்ள வாழ்ந்து வரும் முப்புடாதி அக்காதங்க 8 பேரும் பால் கோடம் கொண்டல்லவோ பால் அபிஷேகம் செய்வதற்கு அந்த முப்புறம் அழியாதே முக்க நிறைந்தமையா உங்க பேரை சொன்னதால ஓடி ஓடி அடிக்கால பகவான் என்று சொன்னதா பல்லுலையும் அடிக்கால சிவனார் என்று சொன்னதால சிவிட்டில அடிக்கால நாங்க கடவுள் என்று சொன்னதால எங்க கழுத்தை நெறிக்கால அடித்த அடியது பொருட்களையே ஆண்டவனே ஆண்டவனே பகவானே அவே ஆண்டவனே இருக்க வர வேண்டாம் ஐயா, இறக்கு வர வேணும் ஐயா, வாழ வர வேண்டாம் ஐயா, வாழ வர வேணும். நாங்க கையிலே வாழ மாட்டோம், வாழ மாட்டோம், கடலுக்குள்ள மாலை போறோம். சிவபெருமாளே கைலாசத்திலே வாழ மாட்டோம் ஐயா, கடலுக்குள்ள நாங்க மாலை போறோம். கடலுக்குள்ள போய் மாலை போயும் பெண்ணிடத்தில் அடிபட்டு நாங்கள் உயிர் வாழ வேண்டுமா? ஆமா, அதே வாங்கிட்டு போங்க. நாங்க ஊக்க வாங்கிட்டு போயிருங்க.
ஆண்டவா சிவபெருமாளே சிவபெருமாளே பகவாமனா பல்ல உடைக்கிறாளே ஆமா சிவனார் என்ற செவிட்டில் அடிக்க கடவுள் என்ற கழுத்தை நெரிக்க ராமானு சொன்ன நாக்க அறுக்கிறாளே அவங்களை அடித்த அடி பொருட்களை இறைவா அதனால் அங்க கைலாசத்திலே வாழ மாட்டோம் கடலுக்குள்ளே மாள போறோம் என்று துவாரகாபாலர்கள் சொன்ன போது ஆண்டவன் பார்த்தார் அப்பா அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் இவ அக்கா தங்க 8 பேர்களுக்கும் 50 ஆண்டு கால அழிவில்லா வரத்தை கொடுத்தேன் இப்ப 51 வருஷம் ஆச்சு அகம்பாத ஆணவம் கூடி போச்சு இவ அகம்பாத ஆணவத்தை நம்ம குறைக்கணும்னா யார கூப்பிடலாம் நம்ம மாப்பிள்ளை கண்ணனை கூப்பிடணும் நம்ம வைகுண்டநாதனாய் ஐயாவை அழைக்கணும் என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் அலைகடலில் செய்யணும் கடலில் செய்யணும் அச்சுதா பச்சமாறு அபயம் நல்ல அபயமையா அபயம் நல்ல உமக்கு 1000 கோடி சரணமையா அங்கு பகவான் அழைத்த போது ஆண்டவன் சத்தம் கேட்டு அச்சுதன் என்பேருமாள் பச்சைக்கால் கருடன் மேரி பச்சை மாலும் ஆறாறு ஆதிவள்ளி கைலாசம் அச்சுதனோ அடி வந்து அட்டானே மகிழ்த்துனரே வாங்க மச்சான் வாங்க இந்த வழிய பார்த்து போங்க வாங்க மச்சான் சும்மா வாங்க மச்சான் என்னையா வாங்கன்னு கூப்பிட்டு போங்கங்காரு ஆமா வந்த வழிய பார்த்து போண்டியானா கூப்பிட்டியாரு நீர்தானே கூப்பிட்டியாரு மச்சான் வாங்க மச்சான் வாங்கன்னா நான் வந்த வழிய வந்தோம்ல போங்க அங்கேயே வந்த வழிய பார்த்து போயிட வேண்டியானா நீரு உண்மை போய் சொல்லல எங்க ஆளுகளை போய் சொல்லியா கதை யாரு படிக்க நாங்க இருந்து படிச்சிட முடியுமா இருந்து படிச்சுட்டு வாங்கலாம் முடியாது சொல்லிட்டா போதுமா சாமி அத்தானே மைத்துனரே அரணாருட வார்த்தைகளும் மாப்பிள இத்தனை காலமே என் தங்கச்சி தானே கூப்பிட்டு இருந்தா இன்னைக்கு நீங்க கூப்பிடுறீங்களா மாப்பிள என்ன ஏன் கூப்பிட்டியா அந்த அநியாயத்தை ஏன் சொல்ல உப்புறங்கோட்டையில வாழ உங்க தங்கையர்கள் 8 பேரும் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ லிங்க வரத்தை கொடுத்தேன் ஐயா இந்த நல்ல வரத்தை கொண்டு அவ யாரையுமே மதிக்க மாட்டா உங்க தங்கை 8 உங்க தங்க 8 பேரும் முப்புறம் கோட்டைக்குள்ள பகவான் என்று சொன்னதால் ஓங்கி பல்லுல அடிச்சிட்டா சிவனார் என்று சொன்ன பேரு செவிட்டுல அடிச்சிட்டாலே கடவுள் என்று சொன்னதாலே கண்ணத்தில் அடிக்காலே பகவான்னு சொல்லி யாரும் அங்க போக முடியல அட்டதுக்கு பலர்களை அடித்து அடிபொறுக்காமல் அங்க பாருங்க அழுதுகிட்டு வராங்களே ஐயா இப்படியே விட்டோமே ஆனா நம்ம எல்லாரும் உங்க தங்கச்சிக்கு தான் அடிமையா நிக்கணும் இப்ப நான் என்ன செய்யணும் நீங்க போய் உங்க தங்கையின் கையில இருக்கும் லிங்கத்தை வாங்கணும் அப்பந்தான் அகம்பாதான் ஆணவம் குறையும் லிங்கத்தை வாங்கணும்னா யார அனுப்பலாம் மாப்பிள்ளையை தான் அனுப்பணும் நம்ம எப்படி போகலாம் எப்படி போகலாம் நடந்துதான் போகணும் நடந்து போகணும்னா நல்லா சரக்கு அடிக்கணும்
என்னையா எப்ப பார்த்தாலும் இதுலயே நிக்காரு. சரக்கு அடிச்சா தானே துணிஞ்சு போக முடியும். பாரு எப்படி ஒத்தையில போக முடியுமா? எங்க வேணும்ல எங்க போனாலும் அவங்க சிரிக்காங்கன்னு என்னைய மூட்டி மூட்டி விட்டுறாங்க. இப்பதான் தெரியுது இவங்க எதுக்கு அடிக்காங்கன்னு. பாத்துக்கோ, ஒத்தையில நீங்க வீட்டுக்கு வர முடியாது. உன்னை அடிச்சாதான் கூட துணைக்கு ஆள் வந்த மாதிரி இப்பதான் தெரியுது. அதுதான் நாங்க வளைச்சு வளைச்சு சொல்லுவோம். ஒத்தையில வந்தா வீட்டுக்காரி அடிச்சு போடுவா. அதனாலதான் நாங்க விவரமா சொல்ல நீ கேட்க மாட்டேங்க. எங்களை விரட்டி விரட்டி நீ அடிக்க. நாங்க என்ன மாதிரி சொல்ல? நான் இருந்த இடத்துல தானே இருக்கேன். எங்க விரட்டி விரட்டி அடிக்க? இருந்த இடத்துல தான் இருக்க. அப்படி அக்கா தங்கையர்கள் 8 பேரும் லிங்கபரங்களை பெற்று நீதி நேர்மையை வளர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். இப்படியே விட்டோம்னா நம்ம எல்லாரும் அவளுக்கு தான் அடிமையா இருக்கணும். மாப்பிள்ள இங்க எப்படியாவது போய் லிங்கத்தை வாங்கிட்டு வந்துருங்க. நாங்க போய் லிங்கத்தை வாங்கிட்டு வந்துட்டுமா? அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. உங்களை தானே போச்சோன்னே. அப்ப இருங்க, நான் போயிட்டு வந்துக்கிட்டு. நீர் போயிட்டாங்க. யாரு பாக்க? யாரு வேற போக சொன்னா நான் மாட்டுக்குள்ள எட்டி போயிட்டு வரேன். கண்ணனை போக சொல்றாருயா. அப்படியா? இவருக்கு நினைப்பு தான் பிளப்ப கிடக்கு. வீர சமத்தம் விக்கிற மாதித்தேன் போனாருன்னு இப்ப பயப்படாம வாங்கிட்டு வந்துருவாருல. நாங்க போய் இந்த தட்டிக்கு பின்னால இப்ப ஒரு ஒத்தையில போக சொல்லுங்க. அவர் போயிடட்டும். நீ சொல்லு. அவர் ஒத்தையில இந்த வடக்கு முக்கு வரைக்கும் முக்கு இருக்காங்கண்ணே. இல்ல ஒரு ஓட போகுதுல, அந்த ஓட வரைக்கும் அவர் போயிடட்டும். நான் 500 ரூபா கொடுத்துருந்தேன் அவருக்கு. நான் அதுக்கு நாள்தான் போனேன். நீ வெடுக்கு வெடுக்குன்னு நீ சொல்ல. நான் நம்மளுக்கு நான் போக மாட்டேன். சமாளிக்காரு வருங்க. நான் நம்மளுக்கு போக மாட்டேன் தங்கம். சரி வடக்க போக மாட்டான். தாத்தா தொழுவு வரைக்கும் போயிட்டாரு. நான் தொழுவுக்குள்ளே ஆள் இல்லாம போக மாட்டேன் தங்கம். எனக்கு ஆள் கூட வரணும். ஆமா. அரண்டவங்களுக்கு இருண்டதெல்லாம் பியாயியா. இருட்ட கண்டா ஒரு செடி அசைஞ்சா கூட அதுல பியாயி நிக்கணும்னு பயப்படுவாங்களாம். அதனால பயப்படாம இருக்கணும்னா நம்ம மாப்பிள்ளை மாயக்கண்ணே மதுசூதனனாக கேசவனை அனுப்பினார். என் பெருமாள் பார்த்தார். தங்கைமார்கள் பக்கம் போனோம்னா ஆதியிலே குழந்தைகளாக இருந்தாங்க. நம்ம ஒரு இறந்து உண்ண ஆண்டியா போனோம். இப்ப அப்படி போனா நம்மள யாருன்னு பாத்துருவாங்க. அப்ப எப்படி போகலாம்? சோசியராக போகணும். தோசியம் இல்ல, சோசியம். என்னையா உங்களுக்கு இந்த சோனாங்க வார்த்தை வர மாட்டேங்குது. அந்த காலம் சோள தோசைன்னு சொல்லுவாங்க. இப்ப சோள தோசைன்னு அவர் சொல்லிடட்டும். நான் 1000 ரூபா கொடுத்துருதேன். சொல்லிருங்க பாப்போம். மாமா 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. 4 சோளத்துக்கு சொல்லிட்டா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. பந்தயத்துல செவிக்கணும்னு ஒரு வைராக்கிய வேண்டாம். 4 தோசத்துக்கு பணியார தோசை. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. 7 சோள தோசை. சோள தோசை. சோள தோசை. சொட்ட தோசை. அதுல ஒரு சொட்ட தோசை. சோள தோசை. தோள தோசை. தோள தோசை. இன்னும் தோள தோசை தானே வருது. உங்களுக்கு வர மாட்டேங்குது நாங்க சொல்ல. மர்மோனே நீங்க சொல்லுங்க பாப்போம். மர்மம் சொல்லுவோம். சொல்லிட்டீங்கன்னா அதுல இருந்து கூட 200 ரூபா தரேன். மர்மனுக்கு 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. படக்குன்னு சொல்லணும். 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. நாங்க அப்புறம் எப்படி சொல்றோம்? 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. அப்படி சொல்லிட்டா உங்களுக்கு சம்பளம் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. சாமியாடி முடிக்க வரைக்கும் இப்படி போட்டுக்கணுமா? அப்படியா? அதுதான் மாலை போட்டிருக்கு. சரி. ஆமா, சாமி ஆடுறதுக்கு பதில் மணமாலை. என் பெருமாள் சோள தோசை. ஆமா, சோள தோசை சோசியரா வராரு. ஆமா. அச்சுதனாக நவநீல கண்ணே 90 10 துவண்டேதொரு கிழவரை போல் ஆமையா 10 சென்ற அவரும் 300 10 சென்ற
பமரவை கொண்டரும் துளசி மணி மாலை போட்டு தந்தை கோட்டையை பார்க்க வாரார் பட்டநாமம் பழுக்க சாத்தி விட்டநாமம் 27 விட்டநாமம் 96 வாழும் போட்டுக்கொண்டு பஞ்சவர்ண குடை விடிந்து பஞ்சவர்ண அந்த பச்சை மாடு மாறாரு அவரை சோழனா போய் தோளில் போட்டு பஞ்சாங்க ஏடெடுத்து முப்புறம் கோட்டைக்குத்தான் முப்புடாதி பக்கத்துக்கு முப்புடாதி முகுந்தனமே வாராரு முப்புறங்கோட்டைக்கு முப்புடாதி கோட்டையை பார்க்க என் பெருமாள் வைகுண்டர் வருகின்ற பொழுது நல்ல வேலை அம்மா இழுப்ப மறந்து பத்திரகாளி அம்மா விளையாடி வரும் சமயம் அம்மா அண்ணனான நாராயண நாராயண ஐயா வைகுண்டநாதன் வாராரே நாராயண பகவான் கண்ணத்திலே பிறந்த சக்தி 10 கரங்களோடு பிறந்ததாலும் காளி அம்சமாக இருந்ததாலும் பத்திரகாளி உந்தன் பேரு பக்கச்சட உனக்கு பவளச்சட பத்திரகாளி அம்மா 16 சடையழகி பவளச்சட நீளச்சட உனக்கு நெடுஞ்சடையா நெடுஞ்சடையா நீலகண்டம் தேவிக்குத்தான் நெடுஞ்சடையா மணிப்புட்டாபுரம் தன்னாலில பத்திரகாளி கோட்டை ஓட்டு ஆண்டவளே தன்னாலில அம்மா ஆடி வாரா பாடி வாரா பத்ரகாளி அம்மா ஆடி வாரா இன்பம் பாடி வாரா முப்பூடாதி அம்மா வாசலுக்கு வாசலுக்கு அவ ஆளாளு போட்டு வாரா வாசலுக்கு போட்டு வாரா அம்மா ஓடி வாரா அம்மா ஆடி வாரா பத்திரகாளி அம்மா சத்தம் போட்டு வாரா ஓடி வாரா அம்மா ஜாம நடு உனக்கு ஜாமமாச்சு சதி சாம உனக்கு வேலையாச்சு ஏம சாம நேரமாச்சு ஒழுங்காத சாமமாச்சு உனக்கு 2ஆம் ஜாம வேலையா
உனக்கு தவறுதம்மா பத்திரகாளி அம்மா சவிசாம உனக்கு ஆகுதம்மா தவறுதம்மா தாய அஞ்சி சட உனக்கு கொஞ்சி வர அம்மா பத்திரகாளி அழகு சட உனக்கு மின்னி வர கொஞ்சி வர உனக்கு சட கொழுங்க முடி கொழுங்க பத்திரகாளி அம்மா தாவரம் உனக்கு நின்ற செய்ய முடி கொழுங்க உனக்கு வடக்கு வந்து விழுந்த சட பத்திரகாளி அம்மா வடகடலும் உனக்கு விழுந்த சட உனக்கு தெற்கே வந்து விழுந்த சட தேவி பத்திரகாளி அம்மா தென்கடலும் நீராட விழுந்த சட உனக்கு மேலு பக்கம் விழுந்த சட விழுந்த சட மேல் விடலும் அம்மா நீராட சட அண்ணனான வைகுண்டரும் வைகுண்டரும் அருளாடி வாராரே ஐயா அண்ணனுமா தங்கையுமா அண்ணனும் தங்கையுமா ஆதி விளையாடி வாராரு தங்கையுமா அவ மும்மூடாதி வாசலுக்கு ஆயான பத்திரகாளி அண்ணனான வைகுண்டனும் சத்தியான மும்மூடாதி ஆடிவார பாடிவார ஆடாடு போட்டு வார ஓடி வார ஆடி வார ஆடி வார உடசத்தம் போட்டு வார ஆடி வார Yeah.